பாமகவில் என்ன நடக்கிறதோ அந்த நிலைமை மதிமுகவில் வந்துள்ளது என்றும், என்ன பேசுவதென்றே தெரியாமல் வைகோ உள்ளார் என்றும், அவருக்கு இருப்பது ஒற்றை நாக்கா அல்லது இரட்டை நாக்கா என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கட்டலாங்குளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சாத்தூரில் நடைபெற்ற மதிமுக நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இக்கட்டான நிலையில் உள்ளார் என்றும், பாமகவில் என்ன நடக்கிறதோ அந்த நிலைமை மதிமுகவில் வந்துள்ளது என்றும், என்ன பேசுவதென்று தெரியாமல் வைகோ பேசுகிறார் என்றும் கடம்பூர் ராஜு விமர்சனம் செய்தார். ஜெயலலிதாவை பார்த்தது தவறு என்று கூறும் வைகோ, மதிமுகவை ஆரம்பித்தது தவறா என்றும், திமுகவின் வாரிசு அரசியலை எதிர்த்து தோற்றுவிக்கப்பட்ட கட்சி மதிமுக என்றும் குறிப்பிட்டார். இன்றைக்கு அதே வாரிசுக்கு பட்டம் சூட்டுவதற்கு தான் முதல் ஆளாக நிற்பேன் என்று சொன்னால், வைகோவுக்கு இருப்பது ஒரு நாக்கா அல்லது இரட்டை நாக்கா என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும் என கடம்பூர் ராஜு காட்டமாக பேசியுள்ளார். அகச்சில வைகோ அம்மாவை பார்த்ததுதான் ஜெயலலிதா பார்த்ததுதான் மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதனால அவர் பாவம் இக்கட்டில் இருக்கார். இன்னைக்கு அந்த கட்சியில் பாமக என்ன நடக்கும் இந்த நிலைமை அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால என்ன பேசுறதுன்னே தெரியாமல் இருக்கு. ஸ்டாலினை சொன்னார், அவர் ஏன் இல்லை அம்மாவை பார்த்தது தவறுனா அவர் கட்சி ஆரம்பிச்சது தவறா? கட்சி யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாரு? வாரிசு அரசியலை எதிர்த்து கருணாநிதி அவர்கள் தலைவராக இருக்கும்போது ஸ்டாலினுக்கு பட்டம் சுட்டுவதை நான் ஏற்க முடியாது என்று சொல்லி அன்னைக்கு பேசின பேச்செல்லாம் இருக்கு. எதுவும் அழிஞ்சு போகாது. அதற்காக வாரிசு அரசியலை எதிர்த்து, அதுவும் குறிப்பாக திமுகவின் வாரிசு அரசியலை எதிர்த்து தோற்றுவிக்கப்பட்ட கட்சி மதிமுக. இன்றைக்கு நிலைமை என்ன? அதே வாரிசுக்கு பட்டம் சுட்டுவதற்கு நான் முதல் ஆளாக நிற்பேன் என்று சொன்னால், வைகோவுக்கு இருக்கிறது ஒரு நாக்கா இரட்டை நாக்கா என்பதை அவர் தான் சொல்ல வேண்டும்.